வணக்கம் நண்பர்களே. கற்பனைக்கு அப்பாற்பட்ட நண்பர்கள் இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்ற கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, அம்மாவை இழந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு மற்றவங்க கற்பனையில உருவாக்கின கதாபாத்திரங்கள் கண்ணுக்கு தெரியுது. அதுங்க தனிமையிலேயே வாழ்றத பார்த்து ஃபீல் பண்ணி மறுபடியும் அதுங்களை உருவாக்கினவங்க கிட்டேயே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இவ எடுக்கிற முயற்சிகளும், அவளுக்கு துணையா வர நம்ம டெட்பூல் பண்ற கோமாளித்தனங்களையும் சிறப்பான சிஜி காட்சிகளோட தரமா வெளிவந்திருக்க இஃப் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அப்பா அம்மா ஒரு சின்ன பொண்ணு, இவங்க 3 பேரும் சந்தோஷமா வாழ்றத காட்டுறாங்க. இந்த சின்ன பொண்ணு பேரு தான் பி. இவளோட கற்பனை திறனுக்கு அளவே இல்ல. அது எல்லாத்தையும் அம்மாவுக்காக ஓவியங்களா வரைஞ்சி தள்ளுவா. எப்பவும் சின்ன பொண்ணுக்கு அம்மா கதை சொல்லி தான் கேட்டிருப்போம். ஆனா இங்க அப்படியே உல்டாவா இருக்கும். பி தான் அவங்க அம்மாக்கு கதை சொல்லுவா. இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்துல ஒரு பூகம்பம் வந்தா மாதிரி பியோட அம்மா புற்றுநோயால பாதிக்கப்படுறாங்க. அதனால எப்பவும் அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக பி மாயாஜால வித்தைகளெல்லாம் கத்துக்கிறா. அவங்க அம்மாவோட இறுதி நொடி வரைக்கும் முடிஞ்ச அளவு சந்தோஷத்தை கொடுத்துதான் வழி அனுப்பி வச்சிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் அவளோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி போகவே முடியல. ஏன்னா ஏற்கனவே மிகப்பெரிய இழப்பை சந்திச்ச பிக்கு இப்ப அடுத்த பூகம்பம் காத்திருக்கு. ஏன்னா அவங்க அப்பாக்கு இதய கோளாறு இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை பண்ணணும்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தற்சமயம் அவங்க பாட்டி வீட்டுல தங்கறதுக்காக வந்திருக்கா பி. அவ சின்ன வயசுல வரைஞ்ச ஓவியங்களெல்லாம் காட்டி குஷிப்படுத்தலாம்னு பாட்டி முயற்சி பண்ணாலும், எனக்கு 12 வயசு ஆகுது பாட்டி, இது மேல எனக்கு துளி அளவு கூட இப்ப ஆர்வம் கிடையாதுன்னு சொல்றா. சரின்னு அதை எடுத்து பீரோக்குள்ள வச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆகுமா, நம்ம போய் அப்பாவை பார்க்கலாம்னு சொல்றாங்க. சரின்னு கிளம்பி பாட்டி கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அங்க அவளோட அப்பா தங்கிட்டு இருந்த ரூமை ஒரு வித பயத்தோடவே சுத்தி பாக்குறா. டேபிள்ல அவர் படிச்சு வச்சிருந்த கதை புக்கை எடுத்து பார்க்கும்போது சின்ன வயசுல இவ வரைஞ்சி வச்ச கோமாளியோட உருவம் இருக்கு. அதுல சிரிக்க சொல்லி எழுதி வச்சிருக்கிறத பார்த்து இவ சிரிக்கிறா. அப்போ ட்ரிப்ஸ் ஏத்துற கம்பிக்கு மாப்பு குச்சியை வச்சு பொம்பளை வேஷம் போட்ட நைனா அது கூட ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சூப்பரா இருக்குப்பான்னு பாராட்டிட்டு அமைதியா உக்காந்துடுறா. அதை பார்த்து வாய் விட்டு சிரிச்ச நர்ஸு கிட்ட இவ தான் என் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்துறாரு. அவங்க பி கிட்ட நல விசாரிச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு வர போனதும், அப்பா நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்க்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தயவு செஞ்சு என்னை சமாதானப்படுத்த மட்டும் முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்றா. அதுக்காக எப்பவுமே அழுதுகிட்டேவாமா இருக்க முடியும்? உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் உங்க அம்மாவை இழந்தோம். இப்போ திரும்பவும் எனக்காக இங்க வந்திருக்கோம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்க அம்மாவை குணப்படுத்த முடியாம போனதுனால தான் இறந்து போனாங்க. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. இதே கோளாறுக்காக பண்ண போற சின்ன ஆபரேஷன் தான். முடிஞ்சதும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வந்துட போறேன். அதனால என்னை பத்தி நீ கவலைப்படாம முடிஞ்ச வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஏன்னா இந்த இளமை பருவம் தான் எஞ்சி இருக்க நம்ம வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு மூலாதாரம்னே சொல்லலாம். அதை மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சு கோடா செல்லம்னு முத்தம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. அங்கிருந்து வீட்டுக்கு வந்து பழைய படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாட்டி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ உள் ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு வந்து எட்டி பாக்குறா. அங்க யாரும் இல்லைன்னதும் அவ வரைஞ்ச ஓவியங்களை வச்சிருந்த கபோர்டை திறந்து பாக்குறா. அவ சின்ன வயசுல பயன்படுத்தின எல்லா பொருட்களும் அந்த கபோர்ட்ல தான் இருக்கு. அதுல இருக்க பழைய கேம்கார்டரை எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா ஒயரை காணோம். சரின்னு அதை வாங்க கடைக்கு போறா. அந்த சமயம் இவளை ஒரு மர்ம ஜந்து பின்தொடர்ந்து வருது. இவ கடைக்கு போய் ஒயரை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அது பின்தொடர்ந்தே வருது. பாக்குறதுக்கு பெரிய சைஸ் அனிமேஷன் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கு. அதை கவனிச்ச பி, யார் நீங்க, என்ன வேணும்னு கேட்டா, ஆள விட்றா சாமின்னு தலைதெறிக்க படியில ஓடி கடைசி மாடியில இருக்க வீட்டுக்குள்ள பூந்துருது. அங்க இருக்கிறவர்கிட்ட இந்த பொண்ணு கண்ணுக்கு நான் தெரியறம்பா, அவளும் என்ன வேகமா விரட்டிக்கிட்டு வரான்னு புலம்புது. அப்போ கதவு ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா பி. அதை கவனிச்சு ஒழுங்கா இங்கிருந்து போயிடுமா, நேரம் ஆயிடுச்சுன்னு உள்ள இருக்கிறவர் எச்சரிக்கிறாரு. நான் புதுசா கீழே வந்திருக்கேன், பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தான் மேல வந்தேன்னு சொல்றா. அங்க இன்னொரு வீட்டுல இருக்க பாட்டிமா வெளியே வந்து, இந்நேரத்துக்கு இங்க என்னமா பண்ற, ஒழுங்கா வீடு போய் சேருன்னு கத்துறாங்க. அவங்கள பார்த்து பயந்து போய் வீட்டுக்குள்ள பூந்து கம்முன்னு படுத்து தூங்கிடுறா பி. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அப்பாவுக்காக பூங்கொத்தை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அங்க கையிலையும் காலிலையும் மாவு கட்டு போட்டிருக்க சின்ன பையன் பி வச்சிருக்க பூங்கொத்தை பார்த்து எனக்காகவா எடுத்துட்டு வந்தேன்னு கேக்குறான். இல்ல இது எங்க அப்பாவுக்குன்னு பி சொன்னதும், நான் சும்மா லொல்லலாய்க்கு கேட்டேன். என் ரூம்ல டிவி ஓடலன்னு எங்க அம்மா செஸ் போர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, நீ வரியா நாம விளையாடலாம். சரி என் பேரு பெஞ்சமின், உன் பேரு என்னன்னு கேக்குறான். எனக்கு விளையாட நேரம் இல்ல, என் பேரு பி. சரி உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறா. நான் அடிக்கடி கீழே விழுந்துடுவேன், அதனால இப்போ என் இடுப்பெலும்பு உடச்சிக்கிட்டேன்னு சொல்றான். சரி நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா ரூமுக்கு வந்தா, பெட்ஷீட்டை கட்டி ஜன்னல் வழியா தொங்க விட்டு நான் தப்பிச்சு போனதை பத்தி நர்சம்மா கிட்ட சொல்லிடாதுன்னு எழுதி வச்சிருக்காரு நைனா. அவ சைலண்டா போய் கபோர்டை திறந்து உள்ள ஒளிஞ்சிருக்க நைனாவை கண்டுபிடிச்சி, திரும்பவும் சொல்றேன் என்னை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. நீ என் பொண்ணுமா,
உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என் கடமைன்னு சொல்றாரு நைனா. சரின்னு அவரு கூடயே சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் கேம் கார்டர்ல இருக்க வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கறா. அதுல அவங்க அம்மா முன்னாடி ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு இருக்கா. அப்போ மறுபடியும் படிக்கட்டுல ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பெரிய சைஸ் பட்டாம்பூச்சி பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மேல இருக்கிறவரை கூட்டிட்டு போகுது. அப்படி என்னதான் பண்றாங்கன்னு பார்க்க இவளும் பின்தொடர்ந்து போறா. அப்பதான் அந்த பட்டாம்பூச்சி கூட வந்தவரு நம்ம டெட்பூல்னே தெரியுது. அந்த மனுஷன் சந்தரி பண்ணாம செவிரேறி குதிச்சு ஒரு வீட்டுக்குள்ள பூந்து போறாரு. இத வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா பி. ரூம் ஃபுல்லா பொம்மைங்க செதறி விழுந்து இருக்கிறதுனால ஒரு அடியா எடுத்து வச்சு சத்தம் இல்லாம போறாரு நம்ம டெட்பூல். எங்கடா இருக்க ப்ளூ, ஒழுங்கா வெளியே வந்துரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. யாருடா அந்த ப்ளூன்னு பார்த்தா கபோர்டை திறந்து கரடி சைஸ் பொம்மை அளவுக்கு ஒரு ஜந்து வெளியே வருது. ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதன்னு டெட்பூல் சொல்ல இவதான் எனக்கேத்த ஆளு போல, நான் பேசாம இங்கே தங்கிடுறேன்னு சொல்லுது ப்ளூ. உன்னை பார்க்காமலேயே இந்த குழந்தை 1 மணி நேரம் கதறி அழுதுருக்கு. இதுல உன்னை வேற பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான், ஒழுங்கா வா போலாம்னு கூப்பிடுறாரு டெட்பூல். அப்போ ப்ளூக்கு அடக்க முடியாத தும்பல் வந்ததும் அது வாயை பொத்தி கம்முன்னு இருக்க சொல்றாரு. ஆனா ப்ளூ வீடே அதிர்ற அளவுக்கு தும்பிடுது. அதனால இந்த ரூம்ல இருக்க குட்டி பையன் ஏந்திரிச்சிடறான். பட்டுன்னு நம்ம டெட்பூலும் அந்த ப்ளூவும் அவன் கண்ணுக்கு தெரியாம பதுங்கிடுதுங்க. அந்த குட்டி பையன் தூங்கினதும் ஜன்னல் வழியா வெளியே வந்த டெட்பூலையும் ப்ளூவையும் பார்த்து வாய பொழகிறா பி. பக்கத்துல இருந்த பட்டாம்பூச்சி பொண்ணை பார்த்து அதிர்ச்சியில மயங்கிடுறா. கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறந்தா வேற ஒரு வீட்டுல இருக்கா. அங்க இருக்க டேபிள்ல வெறும் குழந்தைங்க போட்டோவா இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது எம்மா தேவையில்லாம அவன் பொருள்ல கை வைக்காதன்னு சொல்லுது ப்ளூ. இந்த வாட்டி பதறி போனாலும் உனக்கு யாரு ப்ளூன்னு பேர் வச்சா, நீ கத்திரிப்பூ கலர்ல தானே இருக்கன்னு கேட்கறா பி. என் ஆளுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல தான் தெரியும், அதை பத்தி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சும் ஏன் இப்ப கேள்வி கேட்கறேன்னு பியை பத்தி தெரிஞ்ச மாதிரியே பேசுது ப்ளூ. சரி சரி, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு குடைச்சல் கொடுக்காம தூக்கி விடு. என் பேர் பிளாசம், உனக்கு டீ வேணுமான்னு கேக்குது பட்டாம்பூச்சி பொண்ணு. அதெல்லாம் எனக்கு வேணாம்னு பி சொல்ல, இந்த வயசுல டீ காஃபிலாம் குடிக்காம நீ என்ன பண்ண போறன்னு கேட்கறாரு டெட்பூல். ஆமா நீங்க யாருன்னு பி கேட்க, என்ன பண்றதுமா, உன்னை சின்ன வயசுல பார்த்தேன், இப்போ உனக்கு என்ன அடையாளம் தெரியாம போயிடுச்சு. என்ன இருந்தாலும் இந்த 2 ஜந்துக்களுக்கு நடுவில் நிற்கும் போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும், ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு டெட்பூல். அப்போ இது உண்மைதானான்னு பியை குத்தி பாக்குது ப்ளூ. அதை கம்முன்னு நிக்க சொல்லிட்டு கீழே சதறி விழுந்த போட்டோக்களை பார்த்து யார் இதை தள்ளி விட்டான்னு கேட்கிறாரு டெட்பூல். அதுக்கு பதில் சொல்லாம அமைதியா நிக்குது ப்ளூ. ஏல இருந்து ஜெட் வரைக்கும் இந்த குழந்தைங்களோட பேரை நான் அடுக்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் களைச்சு விட்டீங்களேன்னு புலம்பிக்கிட்டே எடுத்து வைக்கிறாரு டெட்பூல். சரி உன் ஆளுன்னு சொல்றீங்களே அது யாருன்னு ப்ளூ கிட்ட கேட்க, அவன் பேரு ஜெரிமின்னு சொல்லுது. இன்னைக்கு அவன் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தீங்களான்னு பி கேட்க, அது வேற பையம்மா, ஜெரிமி இப்ப வளர்ந்துட்டான், அவனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோ. குழந்தைங்களோட கற்பனை நண்பர்கள் நாங்க தான், அதாவது இமேஜினரி ஃப்ரெண்டு, எங்களை இஃப்னு கூப்பிடுவாங்க. அந்த குழந்தைங்கெல்லாம் பெரியவங்களானதும் காலப்போக்கில் எங்களை மறந்துடுவாங்க, அதனால நாங்களும் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிடுவோம். அப்படி மறையக்கூடாதுன்றதுக்காக தான் வேற சின்ன பசங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பொருத்தமா வேற யாருன்னா கிடைச்சா நிச்சயமா அவங்க கூட போயிடுவோம். ஆனா இந்த ஜெரிமி பையன் தான் என்னை மறந்துட்டான்னு ஃபீல் பண்ணி சொல்லுது ப்ளூ. இதெல்லாம் எதுக்கு இந்த சின்ன பொண்ணு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு டெட்பூல் வந்து கேட்க, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாதுன்னு சொல்றா பி. சரிதாம்மா, நீ பெரியவளாவே இருந்துட்டு போ, எதிர்த்த வீட்டு பாட்டி வர்றதுக்குள்ள ஒழுங்கா கீழே ஓடி போயிடுன்னு சொல்றாரு டெட்பூல். சரின்னு அவ கதவை சாத்திட்டு வெளியே வந்ததும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுக்கிறா. அப்பதான் இது கனவா நனவான்னு யோசிச்சு பாக்குறா. சரின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனா அவங்க பாட்டி தீஞ்சு போன பேன் கேக்கை சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் பெஞ்சமின் ரூமை எட்டி பாக்குறா. அவன் பெட்ல இல்லைன்னதும் ஒரு பூவை கிளாஸ்ல வச்சுட்டு கிளம்புறா. அடுத்து அப்பா ரூம்ல பொக்கேவை வச்சுட்டு நர்ஸு கிட்ட போய் இங்க சாப்பிட எதனா கிடைக்குமான்னு கேட்கிறா. உனக்கு தேவையான நொறுக்கு தீனி சோத்தங்கை பக்கமா போனா கிடைக்கும், ஜாலியா சாப்பிடுன்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க நர்ஸு. சரின்னு திரும்பினா இவ பின்னாடியே ப்ளூ பின்தொடர்ந்து வந்திருக்கிறத கவனிச்சு அதை கையும் களவுமா பிடிக்க நைஸா பதுங்கி ஓடி வரா. ஆனா அந்த பையப்புள்ள அழுக்கு துணிக்குள்ள பூந்து அமைதியா போலாம்னு பார்த்தா ஹச்சின்னு தும்பிடுது. அந்த சத்தம் கேட்டு துணி மூட்டை இருக்க ட்ராலியை மட்டும் தனியா தள்ளிட்டு வந்து உள்ள இருக்க ப்ளூவை வெளியே வர சொல்றா. ஏமா நான் உள்ள நல்லா மாட்டிக்கினேன், தயவு செஞ்சு கையை கொடுத்து இழுன்னு சொல்லுது ப்ளூ. சரின்னு கஷ்டப்பட்டு இழுத்து விட்டு நான் உங்க கூட பேசுறதை யாருன்னா பார்த்தாங்கன்னா பைத்தியம்னு சொல்லுவாங்க, ஒழுங்கா திரும்பி போயிடுன்னு சொல்றா பி. இதை கவனிச்ச பெஞ்சமின் யாரு கூட தனியா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறான். ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி ப்ளூவை கூட்டிட்டு நேரா டெட்பூல் இருக்க வீட்டுக்கு வரா பி. அவளை உள்ள கூப்பிட்டு என்னமா உன் பிரச்சனைன்னு கேட்கிறாரு டெட்பூல். நான் என்ன செஞ்சா இந்த இஃபெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாதுன்னு கேட்கறா பி. பெருசா ஒன்றும் இல்லை, புதுசா ஒரு குழந்தை கூட சேர்த்து விட்டனா இந்த சாபக்கேடு முடியும்னு சொல்றாரு டெட்பூல். அப்படின்னா எல்லா இஃபையும் நான் பார்த்தாகணும், என்னால் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஏன்னா நானும் ஒரு சின்ன பொண்ணுதான்னு சொல்றா பி. இங்க பாருடா, இப்பதான் ஒன்னுத்துக்கு புத்தி வருது போல, சரி வான்னு மெட்ரோ ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாரு டெட்பூல். அப்போ இந்த இஃப் எல்லாம் உன் கண்ணுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னு கேட்கறா. எனக்கு ஆதியிலிருந்தே அதுங்களை பத்தி தெரியும், எப்படிரா அதுங்களுக்கு உதவி செய்யறதுன்னு யோசிச்சேன், நல்ல வேலை நீ வந்து சேர்ந்தேன்னு சொல்லிக்கிட்டே அவளை தீம் பார்க்குக்கு அழைச்சிட்டு வராரு. அதை பார்த்து இந்த இடம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு,
சின்ன வயசுல அம்மா கூட வந்திருக்கேன்னு சொல்றா பி. உனக்கு இப்பதான் ஒண்ணு ஒன்னா ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லிக்கிட்டே அவளை உள்ள அழைச்சிட்டு போறாரு. அங்க இருக்க ரகசிய அறைக்குள்ள நுழைஞ்சி மெமரி லேன் ரிட்டையர்மெண்ட்ன்ற கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, நீ கொஞ்சம் நிதானமாவே இருன்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. சரின்னு உள்ள நுழைஞ்ச பி ஃபர்ஸ்ட் ரூம்ல பெரிய சைஸ் பூனை ஒன்று ஜாலியா உட்காந்து டிவி பார்க்கறத பார்த்து வாய புலகிறா. அடுத்த ரூம்ல வித்தியாசமான பொம்மைகள் நுரதள்ளி விளையாடிக்கிட்டு இருக்குங்க. இன்னொரு ரூம்ல ஜெல்லி பீனு, ஹீரோ டெட்டி, பப்புலு, வயலினு, ரோபோ, சூரியகாந்தி பூலாம் உக்காந்து இந்த சின்ன குழந்தைங்க எப்படி நம்மள மறந்தாங்கன்னு சோக கதையை சொல்லி புலம்புதுங்க. அதுலயும் இப்ப இருக்க குழந்தைங்கலாம் சரியான விசப்பூச்சிங்கன்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க பியை கவனிச்சு வாய புலகுதுங்க. உடனே டெட்பூல் பியை கூட்டிட்டு போறாரு. அப்போ வழியில வித்தியாசமான இஃப்களை சுத்தி பார்த்துக்கிட்டே வரா பி. அவளை கூட்டிட்டு போய் லூவிஸ்ன்ற வயசான கரடி பொம்மையை சந்திக்க வைக்கிறாரு டெட்பூல். அதுதான் பிக்கு டெட்பூலோட உண்மையான பேரை சொல்லுது. இப்பதாமா இவன் மூஞ்ச வெறப்பா வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இவன் ஒரு கோமாளி தெரியுமா? இவன் பேரு கால்வின். உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காகவே பிறந்தவன். இந்த இடம் நீ நினைச்ச மாதிரி இல்லைனாலும் உன் கற்பனைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம்னு சொல்லுது கரடி பொம்மை. உடனே பட்டு போன மரத்துல இருந்து பூக்களை வர வைக்கிறா. சாணி கலர்ல போட்ட டைல்ஸ் எல்லாத்தையும் கருப்பு வெள்ளையா மாத்துறா. ஒரு ரூம்லயும் தனித்தனியா அடைஞ்சு கிடக்கிற இஃப்களுக்கு தேவையான மாதிரி மாத்தி விடுறா. ஆஸ்ட்ரோநாட் இஃப்க்கு நிலாவில் பறக்கிற மாதிரியும், நம்ம ப்ளூக்கு பிடிச்ச மாதிரி பேக்கரி செட்டப்பையும், யூனிகார்ன் இஃப்க்கு வானவில் தோட்டத்தையும், டிராகன் இஃப்க்கு ஏத்த மாதிரி ஒரு கோட்டையும் ரெடி பண்றா. அவளோட எல்லையில்லா கற்பனையால இந்த இடத்தையே வேற லெவல்ல மாத்தி விடுறா. அதனால ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு கடல்ல எந்திரிச்ச கேலு பென்சில் இஃப் வரைஞ்சிக்கிட்டு இருக்க பெயிண்டிங் வழியா மறுபடியும் உள்ள வராரு. அங்க மத்த இஃப்ங்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறத தள்ளி விட்டு வெளியே வந்தா பார்ட்டி நடக்கிற மேடைக்கு அழைச்சிட்டு போய் அவரை பாட வைக்கிறாங்க. இத வயசான பெரிய இஃப் பூனை உட்காந்து டிவியில பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த இஃப்களோட சேர்ந்து ஜாலியா குத்தாட்டம் போடுறா பி. அதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து கேலை தூக்கி கொண்டாடிட்டு மறுபடியும் தூர தூக்கி வீசுதுங்க. அப்போ சேர்ல வந்து விழுந்த கேலை பார்த்து சிரிக்கிறா பி. அவகிட்ட நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தாமா இந்த இடம் உயிர்ப்போட இருக்குன்னு சொல்றாரு கரடி பொம்மை. அங்கிருந்து கேல் கூட வெளியே போகும்போது நாம இனிமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொல்றா பி. அதன்படி அடுத்த நாள் காலையில சந்தோஷமா அப்பாவை பார்க்க வரா. அப்போ அவ கிளேல செஞ்சு வச்ச டிராகன் பொம்மைய பெஞ்சமினுக்கு வச்சுட்டு போறா. அவங்க அப்பா ரூம்ல பூங்கொத்த வச்சுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறா. பரவாயில்ல, சந்தோஷமா இருந்தா சரின்னு அவர் புக்கு படிக்கிறாரு. அங்கிருந்து போகும்போது பெஞ்சமின் பியை கூப்பிடுறான். என்ன அவ்வளோ அவசரமா கிளம்புறீங்கன்னு கேட்க, நான் சேர்த்து வைக்கிற வேலையை செய்ய போறேன், உனக்கு எதுனா கற்பனை நண்பர்கள் தேவைப்படுதான்னு கேட்குறா. இது வரைக்கும் இல்லை, கிடைச்சா சந்தோஷம் தான்னு சொல்றான் பெஞ்சமின். அப்போ அவனுக்கு தேவையான இஃபை தேர்ந்தெடுக்க எல்லாத்தையும் பேட்டி எடுக்கிறா. அதுங்களை நோட் புக்கில் வரைஞ்சி அதோட குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிறா. மாய வித்தைகளை காட்டுற சுண்டலியில் ஆரம்பிச்சு பப்புலு, முதல பொம்மை, யூனிகானு, கண்ணுக்கு தெரியாத இஃப்னு எல்லாத்தையும் பேட்டி எடுத்து ஒன்றுத்தையும் கொண்டு வந்து பெஞ்சமின் முன்னாடி நிறுத்தி உனக்கு இதில் எதனா தெரியுதா பாருன்னு கேட்குறா. அவன் எதுவுமே தெரியலன்னு சொல்கிறான். கடைசியாக ப்ளூவை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதுவும் தெரியலன்னு சொல்கிறான். இதுக்கு மேலே வேற எந்த இஃபும் இல்லைன்னு அவங்கிட்ட சொன்னதும் எனக்கு தான் நீ இருக்கேன்னு சொல்கிறான். இது வேலை செய்யலன்னு ஃபீல் பண்ணிகிட்டே போய் கரடி பொம்மை கிட்ட போலமானா பழைய குழந்தைங்க கிட்டேயே போகிறத விட்டு புது குழந்தைங்கள தேடினா இப்படி தான் ஆகும்னு சொல்கிறாரு. அவங்க தான் இப்போ வளர்ந்துட்டாங்கல்ல, அதனால இஃப் தேவைப்படாதுன்னு சொல்றா பி. வளர்ந்த பிறந்தாம அவங்களுக்கு இஃபோட தேவை அதிகமா இருக்கும். அவங்க மறந்துட்டு தான் நினைச்சாலும் அவங்களோட ஞாபகத்துல நாங்க எப்பவுமே இருப்போம். அதை தட்டி எழுப்புற சம்பவம் மட்டும் நடந்தா நிச்சயமா நாங்க அவங்க கூடயே திரும்பி போயிடுவோம்னு சொல்றாரு. சரின்னு அன்னைக்கு தீம் பார்க்ல கரடி பொம்மை கூட சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா விளையாடுறத சுத்தி பார்த்துக்கிட்டே வரா பி. அன்னைக்கு நைட்டு கேம்ப் கார்டர்ல சின்ன வயசு பி கூட இருந்த சந்தோஷமான தருணங்களை பார்த்து என்ஜாய் பண்றாரு அவங்க நைனா. அப்போ சீக்கிரம் தூங்குங்க, நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்றாங்க நர்ஸு. எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வீடியோவை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. அதே சமயம் பி பாட்டி கூட உட்காந்து சாப்பிடும்போது சின்ன வயசுல நீங்க என்னவாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேட்குறா. இது நாள் வரைக்கும் இந்த கேள்வியை யாரும் கேட்காததுனால சந்தோஷப்பட்ட பாட்டிமா, சின்ன வயசுல நான் சூப்பரா டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா, அதை பார்த்து தான் உங்க தாத்தாவே வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. அழகான ஒரு தேட்டர்ல நான் அட்டகாசமா ஆடின தருணம் தான் என் வாழ்க்கையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச நாளுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அவங்க ஆடும்போது எடுத்த போட்டோவையும் காட்டுறாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு பி கேட்க, வயசாகிடுச்சு, ஹைட்டா வளர்ந்துட்டேன், அதுக்கப்புறம் எங்கேருந்து டான்ஸ் ஆடுறதுன்னு புலம்பிட்டு போகிறாங்க. அப்போ ஃபோட்டோவில் பிளாசம் இருக்கிறத கவனித்து உடனே மேலே போய் நீ எங்கள் பாட்டியோட இஃப் தானேன்னு கேட்குறா. ஆமாம்மா, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்ட, இத்தனை நாளும் அவங்க கூடவே தான் இருக்கேன், ஆனால் என் ஞாபகம் இல்லைன்றதுனால அவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது பிளாசம். அப்படின்னா அவங்க ஞாபகத்தை தூண்ட வேண்டியதுதான்னு சொல்லி கீழே போய் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு பதுங்கி உக்காந்துடுறா பி. அதை கேட்ட பாட்டிமா ஃபர்ஸ்ட் பாட்டை நிறுத்த போறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஜாலியா கேட்டு வைபை ஏத்திக்கிட்டு அழகா டான்ஸ் ஆடுறாங்க. அதனால பிளாசம் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதோட ரெக்கையை விரிச்சு பாட்டிமா போலவே அழகா டான்ஸ் ஆடுது. இதை கேலும் பியும் ரசிச்சு பாக்குறாங்க.
அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதும் டிடெக்டிவா இருக்க இஃப் ஒரு ஃபைலை கொண்டு வந்து பி கிட்ட தருது. அதுல ஜெர்மியோட விவரங்கள் இருக்கு. அவர் கூட ப்ளூவை சேர்த்து வைக்க முயற்சி பண்றா பி. கூட கேலும் வராரு. இந்த மனுஷன் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ன்றதுனால ஒருவித பதட்டத்திலேயே இருக்காரு. அதை சரி பண்ண பாத்ரூமுக்கு போய் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது ப்ளூவை அனுப்பி அவர் பக்கத்துல நிக்க சொல்றா பி. அப்போ டப்புன்னு தும்புனதும் அவர் அலறி போய் டீ எல்லாம் கொட்டிக்கிறாரு. இதுக்கு மேல இங்க எதுவும் விற்க முடியாதுன்னு நம்பிக்கையை இழந்து அடுத்த கம்பெனியை தேடி போறாரு. அதே போல ப்ளூவும் என்னால இனிமே அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது போலன்னு ஃபீல் பண்ணி சொல்லுது. ஆனா ஏற்கனவே சின்ன வயசு ஜெர்மிக்கு பேக்கரி பிரெட்னா ரொம்ப பிடிக்கும்னு ப்ளூ சொன்னது பிக்கு ஞாபகம் வருது. உடனே அதை வாங்கிட்டு அடுத்த கம்பெனிக்கு போன ஜெர்மி முன்னாடி உட்காந்து இவ சாப்பிடுறா. அந்த வாசனையே பதட்டமா இருக்க மனுஷனை சகஜ நிலைமைக்கு கொண்டு வருது. அப்போ திரும்பி ப்ளூவோட ஞாபகங்கள் வர்றதுனால இது ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்போன்னு பார்த்து உங்களை உள்ள கூப்பிடுறாங்கன்னதும் அந்த ஞாபகம் அழிஞ்சு போகுது. திரும்பவும் பதட்டத்தோட வாசல்லையே நின்றுகிட்டு இருந்த ஜெர்மிக்கு பக்கத்துல போய் அவர் தோள்பட்டையில கை போட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு ஆறுதல் சொல்லுது ப்ளூ. அப்போ திரும்பவும் ஜொலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம கண்ணாடியில சின்ன வயசு ஜெர்மி அது கண்ணுக்கு தெரியுது. உடனே இது வரைக்கும் பதட்டத்தோட இருந்த மனுஷன் இப்ப உள்ள போய் சந்தோஷமா அவரோட விளக்கத்தை ஜாலியா கொடுக்குறாரு. எப்படியோ ப்ளூவை சேர்த்து வச்சிட்டோம்னு பி வெளியே கிளம்புனதும் டப்புன்னு ஓடி வந்து அவளை அன்போட கட்டி தழுவுது ப்ளூ. இதை பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் கண்ணுக்கு அவ ஒத்த காலில் நிக்கிற மாதிரி தான் தெரியுது. அது ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இஃப்ங்க இருக்க இடத்துக்கு வரா பி. அங்க ப்ளூ திரும்பி சேர்ந்ததுக்காக பார்ட்டி வச்சு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்போ நானும் கேலும் சேர்ந்து தான் இதை சாதிச்சோம். நாங்க 2 பேரும் ஒரு நல்ல டீம்னு சொல்றா பி. இதை கேட்டு கேலு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அங்கிருந்து 2 பேரும் ஜாலியா ஆடி பாடி பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்போ எங்கம்மா போயிருந்தேன்னு பதட்டத்தோட கேட்குறாங்க பாட்டி. நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் பாட்டி போயிருந்தேன். நீங்க என்ன நினைச்சு பயப்படாதீங்கன்னு சொல்றா பி. உன்னை நினைச்சு இல்லம்மா, உங்க அப்பாவை நினைச்சுதான் ரொம்ப பயமா இருக்கு. உடனே நாம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் கண்ணீரோட மேல போய் கேல் கிட்ட என்னால இன்னொரு பிரிவை தாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணி சொல்றா. உன்னை விட்டு யாரும் பிரிய மாட்டாங்க, நீ தைரியமா இருன்னு ஆறுதல் சொல்றாரு கேல். சரி, இப்ப நான் எங்க அப்பா கிட்ட என்ன பேசுறதுன்னு இவ கேட்க ஒரு நல்ல கதையா சொல்லுன்னு கட்டி தழுவி அனுப்பி வைக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு பாட்டி கூட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றா பி. அங்க எல்லா இஃப்ங்களும் அவளுக்கு தைரியம் கொடுக்க லைனா நிக்குதுங்க. அவ நேரா அப்பா ரூம்குள்ள போனதும் எப்பவும் சந்தோஷமா வரவேற்கிற மனுஷன் இப்ப சோர்ந்து போய் படுத்திருக்கிறத பார்த்து ஃபீல் பண்றா. இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் கையை பிடிச்சி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. மிகப்பெரிய இழப்பை சந்திச்ச ஒரு சின்ன பொண்ணு தான் வளர்ந்துட்டதா நினைச்சு அவங்க அப்பா கிட்ட பெருமை பீத்திக்கிட்டு இருந்தா. ஆனா அவரு கண்ணுக்கு மட்டும் அவ எப்பவுமே சின்ன குழந்தையா தான் தெரிஞ்சா. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவளை சிரிக்க வைக்க என்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அப்பா காட்டுற அன்பும் அரவணைப்பும் அவர் செய்யற கோமாளித்தனமும் தான் அவ சின்ன குழந்தைதான்னு புரிய வச்சிருக்குன்னு சொல்லி கதறி அழுவுறா. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, நீங்களும் இல்லைனா என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அதை கேட்டு நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கனே செல்லம், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றாரு நைனா. உடனே அவர் அன்போட கட்டி தழுவிட்டு வெளியே வந்து அப்பா நல்லாதான் இருக்காருன்னு சொல்றா. பாட்டிமாவை கட்டி பிடிச்சிக்கிட்டே ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா மற்ற இஃபுங்கெல்லாம் காணாம போயிருக்கு. சரின்னு ஸ்வீட்டை வாங்கிட்டு கேலை சந்திக்க மேல் மாடிக்கு வரா. அவ கதவு தட்டுற சத்தம் கேட்டு எதிர் வீட்டுல இருந்த பாட்டிமா வெளியே வந்து என்னமா வேணும்னு கேக்குறாங்க. இந்த ரூம்ல தான் என் ஃப்ரெண்டு இருந்தாரு, அவரை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றா. அப்படியாமான்னு சொல்லி கதவு திறந்து காட்டி உள்ள யாருமே இல்லையே, பழைய பொருட்கள் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பார்த்ததும் அதிர்ச்சியில என்ன சொல்றதுன்னு புரியாம தகச்சு போய் நிக்கிறா. கொஞ்ச நாள்லயே அவங்க அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. சரின்னு பாட்டிமா வீட்டுல இருந்து கிளம்பலாம்னு சொன்னா அவ சோகத்திலேயே இருக்கா. சரின்னு அவங்க கபோர்ட்ல வச்சிருந்த சின்ன வயசு பொருட்கள் எல்லாத்தையும் அவர் கார்ல ஏத்தி வச்சிடுறாரு. நான் உள்ள போய் வேற எதனா இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் இவ டிக்கில இருக்க பொருட்களை அடுக்கி வைக்கும் போது ஒரு டப்பா கீழே விழுந்துருது. அதுல மிகப்பெரிய ராட்டினத்துக்கு பக்கத்துல அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி இவ வரைஞ்சி வச்சிருக்கிற ஓவியத்துல பலூனை பிடிச்சிக்கிட்டு நிக்கிற கோமாளியையும் வரைஞ்சி வச்சிருக்கா. அதோட பேரு கேல்வின்னு எழுதி வச்சிருக்கா. அப்பதான் கேல்வினா வந்த டெட்பூலு இவளோட இஃப்னு இப்ப புரியுது. உடனே மேல ஓடி போய் நான் பெரியவள் ஆயிட்டேன்னு என் மனசை தேத்திக்கிட்டு உன்னை நான் மறந்துட்டேன், ஆனா என்னைக்கும் எனக்கு நீ தேவைன்னு சொல்லி ஓவியத்தை கீழே வச்சுட்டு அமைதியா கண்ணை மூடி உக்காந்துடுறா. கொஞ்ச நேரம் பொறுத்து கண்ணை திறந்ததும் பலூன்ல பொம்மையை செஞ்சுட்டு வந்து நிக்கிறாரு கேலு. அது மட்டும் இல்லாம மொத்த இஃபங்களும் அவ கண்ணுக்கு தெரியுது. இப்போ கேலு ஜொலிக்க தொடங்குறாரு. அவரை அன்போட கட்டி தழுவும் போது ப்ளூ கர்ச்சிஃபை கொண்டு வந்து நீட்டுது. நாங்க ஒன்னும் மூக்கு சிந்தி அழுவலன்னு சொல்றாங்க 2 பேரும். அங்கிருந்து பாட்டிமாக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்புனதும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லா தான் இருக்க போறாங்க. சரிவா நாம போய் டான்ஸ் ஆடலாம்னு பிளாசம் கிட்ட பேசுறாங்க பாட்டிமா. அடுத்து கண்ணுக்கு தெரியாத டிடெக்டிவ் இஃபை உருவாக்குனவர்கிட்டயே கொண்டு போய் சேர்த்து வைக்கிறாரு கேலு. வானவில்லை உருவாக்குற யூனிகான கொண்டு போய் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சேர்க்கிறாரு. ஸ்டார் போட்ட முதல பொம்மையை கொண்டு வந்து நர்ஸு கிட்ட சேர்க்கிறாரு. அவங்க அதை பார்த்ததும் கண்ணீர் சிந்தி கட்டி தழுவுறாங்க. அடுத்து பெஞ்சமினுக்கு காலு உடஞ்சி போன டிராகன் பக்கத்துல பறந்து வந்து உட்காருது. கடைசியா கண்ணுக்கு தெரியாத இஃப்னால தடுக்கி விழுந்த நம்ம பியோட நைனா பரவாயில்ல என்னை தேடி திரும்பி வந்துட்டேப்பான்னு சந்தோஷமா சொல்றதோட படம் முடியுது.
வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கற்பனை நண்பர்கள் இருந்திருப்பாங்கல்ல. எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஆனால் சின்ன வயசில் நான் பார்த்த பொம்மை படங்களில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே என்னோட கற்பனை நண்பர்கள் தான். உங்களுக்கு அப்படி எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.